அனைவருக்கும் வணக்கம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் தான் வாழ்ந்த 86,000 நாட்களில் 13,12,000 கிலோமீட்டர் பயணம் செய்து 10,700 பொது மேடைகளில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக சீர்திருத்த கருத்துக்களை பேசி சேவை செய்து வந்தார். இதுபோன்ற சேவைகளை பாராட்டி 1970ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஐநா சபையின் யுனெஸ்கோ மன்றம் தந்தை பெரியார் அவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டியது. புதிய உலகின் தீர்க்கதரிசி, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், சீர்திருத்த இயக்கங்களின் தந்தை, அறியாமை, மூடநம்பிக்கை, அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள், இழிந்த வழக்கங்களின் கடும் எதிரி என்று அமெரிக்காவில் உள்ள ஐநா சபையின் யுனெஸ்கோ மன்றம் தந்தை பெரியார் அவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டியது. அதுபோல 1978ஆம் ஆண்டு இந்திய நடுவண் அரசும் தந்தை பெரியார் அவர்களின் உருவம் பொறித்த தபால் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. தந்தை பெரியார் அவர்கள் பொது நலனையே தன்னலமாக கொண்டு கூலி கிடந்த தமிழனை தலைநிமிர வைத்தவர், எழுத்தறிவற்ற தமிழனை கல்வி கற்க வைத்தவர், வழியறியாத தமிழனுக்கு வழிகாட்டியவர், சொரணையிட்டு கிடந்த தமிழனை சூடாக்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். ராஜாஜி என்னும் பார்ப்பனர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அந்தந்த சாதியின் பிள்ளைகள் இனிமேல் அவர்கள் முன்னோர்கள் செய்த சாதி தொழிலை தான் கற்க வேண்டும், அதை அந்த பிள்ளைகளின் வகுப்பு ஆசிரியர்கள் தினந்தோறும் வெகுண்டெழுந்த பெரியார் அவர்கள் இது பிள்ளைகளின் கல்வியை தட்டி பறிக்கும் செயல். விவசாயியின் மகன் இனி விவசாயம் மட்டும் செய்ய வேண்டுமா? சவரம் செய்பவனின் மகன்கள் இனி சவரம் மட்டுமே செய்ய வேண்டுமா? கல் உடைப்பவன் மகன்கள் கல் மட்டுமே உடைக்க வேண்டுமா? செருப்பு தைப்பவன் மகன்களும் பேரன்களும் இனி காலம் முழுவதும் செருப்பு மட்டுமே தைக்க வேண்டுமா? இனியும் பொறுப்பதற்கு இல்லை என்று வெகுண்டெழுந்த பெரியார் அவர்கள் மக்களை திரட்டி பெரும் கிளர்ச்சியாய் போராடினார். பெரியாரின் போராட்டத்தில் நாடு பற்றி எரிந்தது. அரசு குலக்கல்வி சட்டத்தை வாபஸ் பெற்றதோடு தந்தை பெரியார் அவர்களின் போராட்ட வலிமையால் முதலமைச்சர் ராஜாஜி அவர்களையும் பதவி விலகச் செய்தார். அதன் பின்பு பச்சை தமிழர் காமராசர் அவர்களை தந்தை பெரியார் அவர்கள் முதலமைச்சராக ஆக்கி ராஜாஜி மூடிய 6,000 பள்ளிகளை திறந்ததோடு மேலும் 3,000 பள்ளிகள் புதியதாக திறக்க செய்தார். ஆக 9,000 பள்ளிகள் தமிழ்நாடு முழுக்க திறக்கப்பட்டது. பெரியாரின் போராட்டத்திற்கு கிடைத்த பெரும் வெற்றிகளில் ஒன்று. அதுபோன்ற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அதாவது எஸ்சி, பிசி, எம்பிசி கல்லூரி மாணவ மாணவிகள் கல்வி பயில அன்றைய தமிழக அரசிடம் போதுமான கட்டமைப்பு வசதி இல்லை. கல்லூரி மாணவ மாணவிகள் தந்தை பெரியார் அவர்களிடம் சென்று முறையிட தந்தை பெரியார் அவர்கள் திருச்சியில் உள்ள தனது சொந்த நிலத்தை 20 ஏக்கர் தமிழக அரசுக்கு இலவசமாக தந்ததோடு அதை கட்டி முடிக்க அந்த காலத்திலேயே 5 லட்சம் ரூபாய் பணம் இலவசமாக தந்து முடித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். 5 லட்சம் ரூபாய் என்றால் அன்றைய காலகட்டத்தில் தங்கத்தின் மதிப்பு 100 ரூபாய்க்கும் குறைவாக விற்று கொண்டிருந்த காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நினைத்திருந்தால் அதில் 5,000 பவுன்களை எடுத்திருக்க முடியும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதுபோல தந்தை பெரியார் அவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் தனி கோவில், தனி பள்ளி, தனி கிணறு போன்றவற்றை ஏற்படுத்தி தர மகாத்மா காந்தி ஒரு பெரும் தொகையை அனுப்பி வைத்தார். அதை கவலையோடு பார்த்த தந்தை பெரியார் அவர்கள் காந்தியை நோக்கி, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் தாழ்த்தப்பட்ட மக்களை நம்மோடு சமமாக நடத்த பழக முடியாத நிலையிலேயே வைத்திருக்க போகிறீர்கள்? இவைகளை தனித்தனியே கட்டித் தருவதால் அது பறையன் கோவில், சக்கிலி கிணறு, பல்லர் பள்ளி என்று அடையாளப்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை நம்மிடமிருந்து நிரந்தரமாகவே பிரித்துவிடும். அனைவருக்கும் பொதுவான பள்ளி, கோவில், கிணறுதான் என் நோக்கம். அப்படி பொது ஸ்தாபனங்களாக உருவாக்கப்படாத பணம் எனக்கு தேவையில்லை என்று அதை காந்திக்கே திருப்பி அனுப்பிவிட்டார். அதுபோல இந்தியா, பாகிஸ்தான் என்று 2 நாடுகளாக பிளவுபட்ட போது ஏற்பட்ட கலவரத்தில் இந்தியாவில் 1 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர், பாகிஸ்தானில் 1 லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டனர் என்று அரசும் பத்திரிகைகளும் செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருந்த வேளையில் தந்தை பெரியார் அவர்கள் அரசையும் பத்திரிகை நண்பர்களையும் பார்த்து 1 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர், 1 லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டனர் என்று மனிதனை மதங்களாக அடையாளப்படுத்தி பார்ப்பதை நிறுத்திவிட்டு 2 லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று எப்பொழுது பார்க்க போகிறீர்கள் என்று தனது கண்டனத்தை கவலையோடும் கண்ணீரோடும் பதிவு செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இவ்வளவு மனசாட்சி மிக்க தந்தை பெரியார் அவர்கள் ஏன் வேதங்களை எதிர்த்தார்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தீண்டாமை கட்டாயமாக வேண்டும் என்று பார்ப்பனிய இந்து மத வேதம் சொன்னது. அதனால் வேதங்களை எதிர்த்தார் பெரியார். ஏன் வேதங்களை எதிர்த்தார் பெரியார்? ஆண் உயர்வு என்றும், பெண் தாழ்வு என்றும், கீழ் சாதி என்றும், மேல் சாதி என்றும் பார்ப்பனிய இந்து மத வேதங்களால் தான் கட்டாயமாக்கப்பட்டது. அதனால் வேதங்களை எதிர்த்தார் பெரியார். ஏன் மனு தர்மத்தை கொளுத்தினார் பெரியார்? ஏன் மனு தர்மத்தை எரித்தார் பெரியார்? தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ தகுந்த இடம் இருள் சூழ்ந்த பன்றிகள் வாழும் இடமாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பனிய இந்து மத மனு தர்ம சட்டம் சொன்னது. அதனால் மனு தர்மத்தை எரித்தார் பெரியார். ஏன் மனு தர்மத்தை எரித்தார் பெரியார்?
பெண்களையும் நாயையும் தினந்தோறும் அடித்து வளர்க்க வேண்டும் என்று பார்ப்பனிய இந்து மத மனு தர்ம சட்டம் சொன்னது. அதனால் மனு தர்மத்தை கொளுத்தினார் பெரியார். ஏன் மனு தர்மத்தை எரித்தார் பெரியார்? 2000 ஆண்டுகளாக பார்ப்பனர்கள் அல்லாத மக்களுக்கும், அதாவது பிராமணர் அல்லாத மக்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி கட்டாயமாக மறுக்கப்பட்டது. அதையும் மீறி படித்தவர்களின் நாக்கை அறுத்தும் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியும் மனப்பாடம் செய்த நெஞ்சை வெட்டி பிளந்தும் பார்ப்பனிய இந்து மத மனு தர்ம சட்டத்தை மன்னர்கள் மிக கடுமையாக நிறைவேற்றினார்கள். அதனால் மனு தர்மத்தை எரித்தார் பெரியார். ஏன் ராமாயணத்தை எதிர்த்தார் பெரியார்? கடவுளே கதி என்று காட்டில் தவம் செய்தான் கீழ்சாதி மகன் சம்புகன். ராமன் பார்ப்பனர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு தேடி பிடித்து சம்புகனின் தலையை வெட்டி கொன்றான். தாழ்த்தப்பட்ட மக்கள் தவம் செய்வதை என் ராஜ்யத்தில் அனுமதிக்க முடியாது என்றான் ராமன். இப்படி கீழ்சாதிக்கு ஒரு நீதியும் மேல் ராமாயணத்தை எதிர்த்தார் பெரியார். ஏன் ராமாயணத்தை எதிர்த்தார் பெரியார்? சீதை கடத்தப்பட்ட நிலையிலும் கூட ராமனையே நினைத்து கற்போடு வாழ்ந்த போதும் கட்டிய மனைவியின் கற்பின் மீது சந்தேகப்பட்டு தீயில் இறங்க செய்தான் ராமன். ஆனால் மனைவியை பிரிந்து வாழ்ந்த ராமன் தனது கற்பை சீதைக்கு நிரூபிக்க எந்த தீயிலும் இறங்கவில்லையே. ஏன்? அப்படி ஆணுக்கு ஒரு நீதியும் பெண்ணுக்கு ஒரு நீதியும் சொல்லி பார்ப்பனிய இந்து மத ராமாயணம் பெண்ணடிமைத்தனத்தை திணித்தது. அதனால் ராமாயணத்தை எதிர்த்தார் பெரியார். ஏன் பகவத்கீதையை எதிர்த்தார் பெரியார்? சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 வகை சாதிகளையும் நானே படைத்தேன் என்கிறது பார்ப்பனிய இந்து மத பகவத்கீதை. அதனால் பகவத்கீதையை எதிர்த்தார் பெரியார். ஏன் பகவத்கீதையை எதிர்த்தார் பெரியார்? யார் யாரை எந்த சாதியில் நான் படைத்தேனோ அவரவர்கள் அந்த தூரத்திலும் அந்த துயரத்தில் மட்டுமே வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று பார்ப்பனிய இந்து மத பகவத்கீதை சொன்னது. அதனால் பகவத்கீதையை எதிர்த்தார் பெரியார். இப்படி கடவுள் என்ற பெயரில் பல ஆயிரம் ஆண்டுகளாக பல கோடி கொடுமைகள் செய்தது பார்ப்பனிய இந்து மதம். அதனால் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்ற அறிவியல் உண்மையை உலகிற்கு உரத்து சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் கடவுள் இல்லை என்று சொன்னார்களா என்றால் இல்லை. எல்லா மனிதனுக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும், எளிய மனிதனின் பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் வேண்டும் என்று மனித உரிமைக்காக மனசாட்சியோடு போராடிய போராளிகளும், இவ்வுலகிற்கு கல்வி, மருத்துவம், விஞ்ஞானம், மின்சாரம் போன்றவற்றை கண்டுபிடித்து வழங்கிய அறிஞர் பெருமக்கள் அனைவருமே கடவுள் மறுப்பாளர்கள் தான். பூமி தட்டையல்ல உருண்டை என்று கண்டுபிடித்து சொன்ன கலீலியோ ஒரு கடவுள் மறுப்பாளர். சூரியன் பூமியை சுற்றவில்லை, பூமிதான் சூரியனை சுற்றுகிறது என்று கண்டுபிடித்து சொன்ன கோப்பர்னிக்கஸ் ஒரு கடவுள் மறுப்பாளர். இவ்வுலகிற்கு ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வழங்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு கடவுள் மறுப்பாளர். அதுபோல பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடிய சூரியனின் பெருவெடிப்பு கொள்கையை கண்டுபிடித்த இந்த 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த விஞ்ஞானி என்று நோபல் பரிசு பெற்ற ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்கிறார், எனக்கு கடவுள் மீது பயமே இல்லை, கடவுளை நம்புகிறவர்கள் மேல்தான் பயமே என்று சொன்ன ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒரு கடவுள் மறுப்பாளர். நமது வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் நமது சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது என்று சொன்ன சார்லி சாப்ளின் சொல்கிறார், நான் சாதாரணமாக சிந்தித்தால் கூட எனக்கு கடவுள் என்று ஒருவர் இருப்பதாக தோன்றவே இல்லை என்று சொன்ன சார்லி சாப்ளின் ஒரு கடவுள் மறுப்பாளர். உன் கண்முன்னே நடக்கும் அநியாயங்களை தட்டி கேள், நான் உன் நண்பன் என்று சொன்ன உலக போராளி சேகுவேரா ஒரு கடவுள் மறுப்பாளர். என்னை 22 பேர் கற்பழித்தார்கள். எனது கூக்குரலுக்கு இந்த நாடு செவி சாய்க்கவில்லை. அதே 22 பேரை நான் துப்பாக்கி ஏந்தி சுட்டுக் கொன்றேன். அகில உலகமே என்னை பயத்துடன் உற்று நோக்கியது. பெண்களின் கற்பை சூறையாட உங்கள் இதயம் நினைத்தால் அடுத்த நொடியே உங்கள் இதய துடிப்பை நிறுத்தி விடுவேன். பெண்களை பாதுகாக்காத இந்த சட்டம் எனது கூந்தலுக்கு சமம் என்று சொன்ன சமத்துவ தலித் பெண் போராளி பூலான் தேவி ஒரு கடவுள் மறுப்பாளர். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், இந்தியா இந்து மதத்தால் அழிந்துவிடும். இந்து மதம் கொடூரங்களின் கூடாரம். சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்து மதம் அழிக்கப்பட வேண்டும். என்னை ஒரு கையிலும் இந்து மதத்தை ஒரு கையிலும் பிடித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. ஒன்றோ என்னை பிடித்துக்கொண்டு இந்து மதத்தை விட்டுவிடுங்கள், அல்லது இந்து மதத்தை பிடித்துக்கொண்டு என்னை விட்டுவிடுங்கள். கோவிலில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் சிங்கங்களாக மாறுங்கள். காகிதமும் ஆயுதமும் புரட்சி செய்வதற்கு தானே தவிர பூசை செய்வதற்கு அல்ல. உழைப்பவன் அடிமையும் அல்ல, ஊதியம் தருபவன் கடவுளும் அல்ல என்று சொன்ன புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஒரு கடவுள் மறுப்பாளர். உலக கம்யூனிசத்தின் தந்தையான, உலக பொது உடைமை தத்துவத்தின் தந்தையான, கம்யூனிசத்தின் தந்தையான காரல் மார்க்ஸ் ஒருமுறை
பொது நூலகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தனது ஒரே குழந்தை பசியால் அழுது கொண்டே இருந்தது. அதை பார்த்த ஒரு பணக்காரர் அந்த குழந்தைக்கு தேவையான அளவிற்கு பாலுக்கு பணத்தை கொடுத்து விட்டு சென்றார். காரல் மார்க்ஸ் அதை எடுத்துக்கொண்டு சென்று பால் வாங்காமல் புத்தகம் எழுதுவதற்கான எழுதுகோலும் இங்கு பாட்டில்களையும் வாங்கி வந்து விடுகிறார். குழந்தை பசியால் அழுது அழுது செத்து விடுகிறது. தனது மனைவி கேட்கிறார், இப்படி செய்து விட்டீர்களே, இப்படி செய்து விட்டீர்களே, நமது ஒரே குழந்தையும் பசியால் அழுது அழுது செத்து விட்டதே என்கிற பொழுது அதற்கு காரல் மார்க்ஸ் சொல்கிறார், சாகட்டும் விடு, சாகட்டும் விடு. ஆனால் நான் எழுத போகும் இந்த உயரிய புத்தகத்தின் வாயிலாக உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு குழந்தையும் நான் இனி சாக விட்டு விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்று உலகமே உச்சி முகரம் மூலதனம் என்னும் புத்தகத்தை எழுதி முடித்தவர் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் அவர் சொல்கிறார், என் குடும்ப சூழ்நிலையை நினைத்தால் ஒரு நாள் நொடி பொழுது கூட என்னால் ஓய்வு கொள்ள முடியாத நிலையில்தான் என் பாதங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன காரல் மார்க்ஸ் ஒரு கடவுள் மறுப்பாளர். அதுபோல சமீபத்தில் அமெரிக்க மருத்துவ உளவியல் கூட்டமைப்பு சங்கம் கூட்டாக சேர்ந்து அறிவித்துள்ளது, பக்தி என்பது ஒரு வகையான மனநிலை பாதிப்பு தான் என்று அறிவித்துள்ளது. இப்படி எல்லா மனிதனுக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும், எளிய மனிதனின் பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் வேண்டும் என்று மனித உரிமைக்காக மனசாட்சியோடு போராடிய போராடிகளும் இவ்வுலகிற்கு கல்வி, மருத்துவம், விஞ்ஞானம், மின்சாரம் போன்றவற்றை கண்டுபிடித்து வழங்கிய அறிஞர் பெருமக்கள் அனைவருமே கடவுள் மறுப்பாளர்கள் தான். அதுபோல தந்தை பெரியார் அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்மை பார்த்து கேட்கிறார், நம்மை சிந்திக்க வைக்கிறார். பெண்ணே, பிள்ளை பெறுவதற்காகத்தான் உனது பெண்மையே என்றால் அந்த கர்ப்பப்பையை முதலில் அறுத்தறி. மதம் மனிதனுக்கு விஷம். மதம் மனிதன் ஒன்றுபடுவதை தடுக்கிறது. எல்லா மதங்களையும் இந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டும். உழைத்து உழைத்து உருகுலைந்து போன மக்களின் வாழ்வை அழுத்தி வைக்கும் ஆயுதம் தான் கடவுளும் மதமும். பசிக்கு கையேந்தாத உண்டியலுக்கு போடும் காசை பசிக்காக கையேந்தும் மனிதனுக்கு போடு. பெண்ணே, நீ ஏன் அடிமையானாய்? பெண்ணே, நீ ஏன் அடிமையானாய்? நீ மட்டும்தான் கணவனை இழந்தால் விதவை, கற்பை இழந்தால் விபச்சாரி, வாழ்க்கை இழந்து நின்றால் வாளாவெட்டி, பிள்ளை பெறாவிட்டால் மலடி. இவ்வளவு குற்றங்களை சுமத்திய ஆண்கள், இவ்வளவு குறைபாடு உடைய ஆணுக்கு ஏன் எந்த பட்டத்தையும் தந்து கொள்ளவில்லை? ஏன் தந்து கொள்ளவில்லை? வாயில் ஊற்ற வேண்டிய பாலை கல்லுக்கு ஊற்றுகிறான், கீழே ஊற்ற வேண்டிய மாட்டு மூத்திரத்தை வாயில் ஊற்றுகிறான். சர்வ தீட்டையும் போக்கு மாட்டு மூத்திரம் ஏன் சாதி தீட்டை போக்காதா? பக்தி வந்தால் புத்தி போய்விடும், புத்தி வந்தால் பக்தி போய்விடும். அதாவது கடவுளின் வாகனங்களான புலி, சிங்கம், மயில், பெரிச்சாலி இவைகளெல்லாம் உயிரோடு உள்ள போது ஏன் நீங்கள் சொல்லும் ஒரு கடவுள் கூட உயிரோடு இல்லை? உன் சாதிக்காரனை பருத்தி விதைத்து, உன் சாதிக்காரனே துணி நெய்து, உன் சாதிக்காரனே துணி தைத்து, உன் சாதிக்காரனே விற்கும் துணியைத்தான் உடுத்துவேன் என்றால் நீ ஆயுள் முழுவதும் அம்மனமாகத்தான் தெரிய வேண்டும், அம்மனமாகத்தான் தெரிய வேண்டும். கடவுளை ஏற்றுக்கொள்ளாதே. கடவுளை ஏற்றுக்கொண்டால் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ள நேரிடும், சாஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டால் சாதியை ஏற்றுக்கொள்ள நேரிடும், சாதியை ஏற்றுக்கொண்டால் கீழ் சாதி மேல் சாதி என்கின்ற ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்றுக்கொள்ள நேரிடும். எனவே கடவுளை மற, மனிதனை நினை. ஓடும் உதிரத்தில் வழிந்தோடும் கண்ணீரில் எங்கும் தேடி பார்த்தேன், சாதி தெரியவில்லை. பிறகு எப்படி இந்த கீழ் சாதியும் மேல் சாதியும் பிரிக்கப்பட்டது? நீ கடவுளை வணங்குவதால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நீ கடவுளை மறுப்பதால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. நீ கடவுளை வணங்குவதால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நீ கடவுளை மறுப்பதால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. நீ உழைத்து சம்பாதித்த பணத்தை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பயன்படுத்திக் கொள், அது போதும் எனக்கு. அதிகாரிகள் பொறுக்கி தின்ன ஒரு அரசாங்கம், அயோக்கியர்கள் பொறுக்கி தின்ன ஒரு அரசியல், அர்ச்சகர்கள் பொறுக்கி தின்ன ஒரு ஆலயம் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. தலைவிதி என்று யாருக்கும் எதுவும் கிடையாது, தலைவிதி என்று எதுவும் கிடையாது. அடக்கப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் மிதிக்கப்பட்டவனும் கொதித்து எழாமல் இருக்க செய்யப்பட்ட சதி சொல்தான் விதி என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே என்றெல்லாம் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் சாதி ஒழிப்பிற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் அயராது பாடுபட்ட தந்தை பெரியார் அவர்களின் 131வது பிறந்தநாள் விழாவை கொண்டாட வந்திருக்கும் என் இனமான தோழர்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.